अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அஜ்ஞான அனுமானோபத்திங்கிற பிரகரணத்துல கடைசி தத்துவ பிரதீபிகோக்தன்னு ஆரம்பிக்கிறது. விவரணாச்சாரியால் சொன்ன அனுமானத்துல சாதாரணமா தளகிருத்தியங்கள்லாம் சொல்லி அது சொல்லியாச்சு. இப்ப சிசுகாச்சாரியர் அவர் ஒரு மகாவித்யானுமானமாக ஒரு அனுமானம் பண்ணியிருக்கார். அவித்யானுமானம். மகாவித்யானுமானம்னு சொன்னா திருஷ்டாந்தத்துல ஒரு தினசா சாத்தியம் இருக்கும். ஆனா பட்சத்துக்கு வரும்போது அந்த சாத்தியம் மாறிடும். அப்படி மாறுதுன்னா அது மகாவித்யானுமானம். மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி மாறும்போது சாதிக்கிறவனுக்கு அபீஷ்டம் சித்திக்கும். அது ஒரு விசேஷம். மகாவித்யானுமானத்துல தோஷம் சொல்ல முடியாது, ஏத்வாபாகம். ஏன்னா வியாப்தி அப்படி துருடமா இருக்கும். இந்த ஏதோ ஒன்னே ஒன்ன பட்சமா வச்சுட்டு இருப்பான், பாக்கி எல்லாம் பக்கத்துலேருந்து வெளியில நிற்கும். அத்தனை இடத்துலயும் உங்களுக்கு ஹேதுவும் சாட்சியும் இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. அந்த ஹேது பட்சத்துல இருக்கு, சாத்தியம் பட்சத்துல வரும்போதுதான் நம்மளுடைய இஷ்ட சித்தியா. இதான் அங்க உள்ள விசேஷம். இப்ப பார்த்தா தெரிஞ்சு தத்துவ பிரதீபிகோக்தஞ்ச சைத்திர பிரமா சைத்திரகத பிரமா பிராகபாவ அதிரிக்த அநாதி நிவர்த்திகா பிரமாத்வாத்து மைத்திர பிரமாவத்து. இது சுலபமா சொல்லணும்னா சைத்திரனுக்கு ஒரு பிரமா ஏற்படுறது, இத பட்சமாக வச்சுக்கணும். திருஷ்டாந்தமாக மைத்திரனுக்கு வரக்கூடிய பிரமாவை வச்சுக்கணும். ஒரு கடத்தை பார்த்தான், மைத்திரனும் பார்த்தான், சைத்திரனும் பார்த்தான். சரியான கடத்தையே கடமாக பார்த்தான்னா அது பிரமா தானே. அப்ப சைத்திரனுக்கு வந்த பிரமாவை நம்ம பட்சமா வச்சுக்கிறோம், மைத்திரனுக்கு வந்த பிரமாவை திருஷ்டாந்தமா வச்சுக்கிட்டோம். சும்மா வச்சுக்கிறது தான், எதை வேணாலும் வச்சுக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை வச்சுட்டு நம்ம அஜ்ஞானத்தை சாதிச்சு விட போறோம். பாவரூபமான ஒரு அஜ்ஞானம். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இது எப்படின்னு கேட்டா, இப்ப சைத்திர பிரமா பட்சம் இல்லையா, சாதாரணமா இது பரியந்தம் பிரமா வந்தா என்ன போகும்னு சொன்னா பிரமாவுடைய பிராகபாவங்கிறது நிவர்த்தி ஆயிடும். சைத்திரனுக்கு பிரமா வந்தா சைத்திர பிரமா பிராகபாவம் போயிடும், மைத்திரனுக்கு வந்ததுன்னா மைத்திர பிரமா பிராகபாவம் போயிடும். இப்படிதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பாவரூப அஜ்ஞானங்கிறது இதுவரை தெரியாது. நான் இப்ப என்ன சொல்றேன், மைத்திரனுக்கு வந்த அந்த பிரமா இருக்கே, அது சைத்திரனுடைய பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதியை நிவர்த்தி பண்றது. அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். மைத்திரனுக்கு வரக்கூடிய பிரமா தன்னுடைய பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணுமே தவிர சைத்திரனுக்கு வரக்கூடிய பிரமா பிராகபாவத்தை அதை நிவர்த்தி பண்ணுமோ? பண்ணாது இல்லையா. சைத்திரனுடைய பிரமா பிராகபாவத்தை சைத்திரனுடைய பிரமா வந்துதான் நிவர்த்தி பண்ணும், மைத்திரனுடைய பிரமா அதை நிவர்த்தி பண்ணாது. அப்ப என்ன ஆச்சு, மைத்திரனுடைய பிரமாவானது சைத்திரனுடைய பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிய நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. இது மைத்திர பிரமா மாத்திரம் இல்லை, எல்லா பிரமாவையும் அப்படிதான். எல்லா பிரமாவும் தன் தன் பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணும் இல்லையா, அந்த பிராகபாவம் அனாதியாக இருக்கும். ஆக சைத்திர பிரமா ஒண்ணு விட்டோம்னா பாக்கி எல்லா பிரமாவும் சைத்திர பிரமா பிராகபாவ அதிரிக்த அனாதி நிவர்த்தகமாக இருக்கு. இதுல சந்தேகமே இல்லை. திருஷ்டாந்தத்துல எல்லா இடத்தையும் இது சித்தமாயிடுச்சுன்னா இப்ப நான் இங்க கொண்டு வரேன். இந்த சைத்திர பிரம இருக்கே, இது கூட தன்னுடைய பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் அனாதியாக ஒண்ணுக்கு நிவர்த்தகமாகும் ஆகணும். எப்படி மைத்திர பிரமை ஆகிறதோ அதே மாதிரி இங்கதான் சிக்கல் வந்துடுத்து. சிக்கல் வந்துடுத்துன்னா இதுவரை சித்தமாக இல்லை. ஏன்னா சைத்திர பிரமா பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணலாம்,
அதை காட்டிலும் வேறான ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அந்த அனாதி என்னவா இருக்கணும்? நிச்சயமா அஜ்ஞானமாக இருந்தாகும் இல்லையா? ஆக அந்த சாத்தியம் இங்க வரணும்னா நான் சைத்திர பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ணும். மைத்திர பிரமாலாம் அப்படிதான் பண்றது. சைத்திர பிரமா பிராகபாவத்தை தவிர வேற ஒரு அனாதியா இருக்கக்கூடிய தன் பிராகபாவத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறது. அதே மாதிரி சைத்திர பிரமா கூட தன் பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்தகமாக இருந்தாகும் அப்படின்னு அனுமானம் பண்ணும்போது அந்த அனாதி என்னவா இருக்கும்? சைத்திர பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அஜ்ஞானம். ஆக இந்த அனுமானத்துல நமக்கு அஜ்ஞானம் சிந்திச்சு போறது. அப்பதான் இது சாத்தியம் பட்சத்துல பரியோசானமாகும். சைத்திர பிரமா சைத்திரகத பிரமா பிராகபாவ அதிருக்த அனாதி நிவர்த்திகா பிரமாத்வா மைத்திர பிரமாவதி. இது சைத்தனுடைய பிரமாவ பட்சமா வச்சுட்டு சொன்ன ஒரு அனுமானம். இதே மாதிரி பிரமத்தை வச்சுட்டு கூட அஜ்ஞானத்தை சாதிக்கலாம். அது எப்படின்னா விகீதோ விப்ரமஹா ஏதஜ்ஜனக அபாத்தியாதிக்த உபாதானகா விப்ரமத்வா சம்மதவது. ஏதோ ஒரு பிரமத்தை சுத்துரூப பிரமத்தை வாங்கிட்டோம். அந்த ஒரே ஒரு பிரமத்தை தான் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு இல்லை பாக்கியெல்லாம் எனக்கு திருஷ்டாந்தத்துக்கு வரும். திருஷ்டாந்தமா இருந்துட்டு இந்த ஒன்றை வச்சுன்னு நான் சாதிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வச்சுன்னு எதை வேணாலும் சாதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால ஒரு சுத்துரூப விப்ரமத்தை வாங்கிக்க வேண்டியது. விகீதோ விப்ரமஹா. இந்த விப்ரமம் இதுக்கு உபாதானம் என்ன? தார்க்கிகன் கேட்டோம்னா இது ரெண்டும் தியானம் இல்லையா? தியானாதிகரணம் ஆத்மா சமவாய சம்பந்தின்னு ஆத்மாவில் வருதுன்னு சொல்லிட்டான். தியானம்னா பிரமாபிரமம் எல்லாமே தியானம் தான். அதனால அதுக்கு உபாதானம் எது அப்படின்னு கேட்டா ஆத்மான்னு சொல்லுவான் தார்க்கிக. அவனை பார்த்துதான் நம்ம பேச போறோம். அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா ஏதத் ஜனக அபாத்தியாதிரிக்த உபாதானகத்துவத்தை திருஷ்டாந்தம் பண்றேன். சைத்திரனுக்கு வந்த ஒரு பிரமம், இதை நான் பட்சமா வச்சுக்கிறேன். மைத்திரனுக்கு வந்த இன்னொரு பிரமம் இருக்கே, பிரமத்தை நான் திருஷ்டாந்தமா வச்சுக்கிறேன். இப்ப சைத்திரனுக்கு வந்த பிரமத்துக்கு சைத்திரன் உபாதான காரணம். மைத்திரனுக்கு வந்த பிரமத்துக்கு மைத்திரன் உபாதான காரணம். ஆனா அந்த மைத்திரன் சைத்திரனுக்கு வந்த பிரமத்துக்கு எது உபாதானமோ அதை காட்டிலும் வேறானவனாக இருக்கான். அதனால நான் எப்படி இங்க சொல்றேன்னு சொன்னா சாத்தியம் சொல்றேன்னா இந்த சைத்திர பிரமமானது தனக்கு எது உபாதானமோ இதை தன்னை உண்டாக்கக்கூடிய இது ஜனகங்கிறதுக்கு அர்த்தம். ஏத ஜனக இந்த பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அபாத்திய பாதிக்கப்படாத ஒண்ணு ஒரு புருஷன் ஆத்மா, அதை காட்டிலும் அதிரிக்தமாக ஒன்னை உபாதானமாக கொண்டது. ஏத ஜனக அபாத்தியம், இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு அபாத்தியம், அந்த அபாத்தியத்தை காட்டிலும் வேறான இன்னும் ஒன்னை உபாதானமாக கொண்டது. நான் லட்சண சமன்வயம் திருஷ்டாந்தத்துல சாத்தியத்தை சமன்வயம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா சைத்தனுடைய பிரமத்துக்கு உபாதானமா இருக்கக்கூடியது சைத்திராத்மா அபாத்தியம், இதை காட்டிலும் வேறான இன்னும் ஒண்ணுங்கிறது மைத்திராத்மா, அந்த மைத்திராத்மாவை உபாதானமாக கொண்டது மைத்திரனுடைய பிரமம். ஆக சமன்வயம் ஆயிடுச்சு. எல்லா பிரமத்திலையும் சமன்வயம் பண்ணிடலாம். இதே சாத்தியத்தை நான் இந்த பிரமத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அப்ப எது உபாதானமா இருக்கணும்னு பார்க்கணும். இந்த பிரமத்துக்கு அது காரணமாக இருக்கணும், அதே சமயத்துல அபாத்திய அதிருக்தமாக இருக்கணும், அப்படின்னா பாத்தியமாக இருக்கணும்னு. இப்ப எப்படி இருந்தா பட்சத்துக்கு இந்த சாத்தியம் வரும்னா இந்த இந்த சைத்திரனுக்கு வந்த பிரமத்துக்கு காரணமாகவும் அதே மாதிரி பாத்தியமாக அது இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ. இது அபாத்தியம், ஆத்மாங்கிறது அபாத்தியம், இது ஒரு பாதித பதார்த்தமாக இருந்துடுத்தும்னா எனக்கு சாத்தியம் சித்திச்சு. அப்போ இந்த பிரமத்துக்கு காரணமாக அதே சமயத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு உபாதான காரணங்கிறது என்னன்னா அதுதான் பாவரூபமான அஜ்ஞானம் அப்படின்னு இது கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா அங்க பார்க்கும்போது வேறையா இருக்கும், இங்க வரும்போது பட்சத்துல அது அந்த சாத்தியம் வரும்போது அது பாவரூப அஜ்ஞானமாக சிந்திக்கிறோம். இல்லாட்டா வேற விதமா வரவே வர. அதனால இதெல்லாம் மகாவிஜானமானம்னு சொல்றோம். விகீதோ விக்ரமஹா ஏதஜ்ஜனக அபாத்தியாதிரிக்தோபாதானகா விப்ரமத்வா சம்மதவதி.
இதுக்கு மேல இதுக்கு மேலேயும் சில தலகிருத்தங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்றார். அத்த ஆத்தியே சுகாதிஜானேஷு நபாதா அந்தகரண விருத்தேரேவ பிரமாபதேன உக்தே. ஒரு கேள்வி கேட்பான். சைத்திர பிரமான்னு சொன்னாலே சைத்திரனுக்கு வரக்கூடிய சுகஜானம் சுகானுபவத்தையும் பிரமாணம் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துட்டோம்னா அதுக்கு நீங்க அஜ்ஞானத்தை உபாதானமாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு விஷயத்துல அஜ்ஞானம் கிடையாது. சாட்சி பாஸ்கம்னு சொல்ற இடத்துல அஜ்ஞானமே கிடையாது. அப்ப இந்த சாத்தியம் அங்க இல்லையே அந்த சைத்திர பிரமாவில, அதனால உங்களுக்கு பாதங்கிற தோஷம் வருமேன்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்ற, அது சாட்சி ரூப ஜானம் இல்லையா சுகஜானங்கிறது. நான் சொல்றக்கூடிய சைத்திர பிரமாண சொல்றது அந்தகரண விருத்தி ரூப ஜானத்தை தான் சொல்லி. சாட்சி ரூப ஜானத்துல பிரமாத்வம் அப்பிரமாத்வம் ரெண்டும் கிடையாது. அது பிரமா இல்லை, அது தனின்னு சொல்லியிருக்காரு. வேதாந்த பாஷையில என்ன சொன்னார்னா பிரமா பிரமம் ரெண்டையும் காட்டிலும் வேறானதாக இருக்கிறதுனால அப்பிரமான்னு சொல்லியிருக்காரு. பிரமா இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு சாட்சி ஜானத்தை. ஆக நான் பிரமான்னு சொன்னேன்னா அந்தகரண விருத்தியைத்தான் எடுத்துக்கணும், சுகஜானத்தை எடுத்துக்க கூடாது. அதனால பாதம் இல்லை. அந்தகரண விருத்தேரேவ பிரமாபதேன உக்தி. அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்துல சாத்திய நிர்தேசம் பண்றச்சு சைத்திரகத பிரமா பிராகபாவாதிரிக்த அனாதி நிவர்த்திக்கான்னு இருக்கு. இந்த சமாசத்துக்கு விக்கிரகம் பண்ணும் போது இந்த சைத்திரகதான்னு எதுக்கு விசேஷணமா போடணும்? சைத்திரகத பிரமா அப்படின்னு வச்சுக்கணுமா, சைத்திரகதா பிரமா பிராகபாவா அப்படின்னு வச்சுக்கணுமா, இல்ல சைத்திரகதா யஹா பிரமா பிராகபாவ அதிரிக்தா அனாதிஹி அனாதின்னு வச்சுக்கணுமா? இந்த சைத்திரகதத்துவம் எதுல போய் சேர்க்கணும் அப்படின்னு விசேஷணமா போடணும்னு ஒரு விசாரம். அதுல சொல்ற சைத்திரகதத்துவம் ந அனாதேர் விசேஷனம். இதுல பிரமாவில சேர்க்கலாம், பிரமா பிராகபாவத்துல சைத்திரகதத்துவம் சொல்லலாம். அந்த அனாதிக்கு மாத்திரம் விசேஷணமா போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்னா திருஷ்டாந்தத்துல வராத போயிடும். ஏன்னா மைத்திரனுடைய பிரமா மைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிராகபாவத்தை தான் நிவர்த்தி பண்றதே தவிர சைத்திரகத அனாதியை நிவர்த்தி பண்றது இல்லை. அதனால சைத்திரகதத்துவத்தை அனாதியில போய் சேர்த்தா அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால பிரமாவில சேர்க்கலாம், சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமாவுடைய பிராகபாவம் அல்லது சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமாவுடைய பிராகபாவம், பிராகபாவத்துக்காவது விசேஷணமாக போடலாம். சைத்திரகதத்துவஞ்ச ந அநாதேர் விசேஷனம் மைத்திர பிரமாயாக சைத்திரனிஷ்ட அநாதி நிவர்த்தகத்துவ அபாவேன திருஷ்டாந்தே சாத்திய வைக்கல்ய ஆபாதா. இது அனாதிக்கு விசேஷமா சொன்னா என்ன தோஷம் வரும்? திருஷ்டாந்தத்துல சாத்தியம் இல்லைன்னு ஆயிடும். திருஷ்டாந்தே சாத்திய வைக்கல்யம்ங்கிற தோஷம் வரும். அப்ப எதுக்கு விசேஷமா வச்சுக்கணும்? கிந்து பிரமா தது அபாவையூர் அந்நியதரஸ்ய. பிரமாவுக்காவது இதை விசேஷமா வச்சுக்கலாம், பிரமா பிராகபாவத்துக்காக போடுவோம். பிரமாவும் பிராகபாவமும் ஒரே மாதிரிதான், ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ இன்னொரு கேள்வி கேட்பான், சைத்திரகதான்னு நீங்க பிரமாவுக்கு விசேஷனம் போடுறேங்கிறீங்களே, பிரமாங்கிறது தியானமாச்சு, தியானங்கிறது அந்தகரண விற்த்தின்னு வேற சொன்னாலே, அப்படி சொன்னா அந்த விற்பி அந்தகரணத்துல தானே வரும், எப்படி சைத்திரத்தை வரும்? ஆத்மாவில மொத்த வாழ்க்கை தியானம் வரும், இங்க ஆத்மாவில தியானம் வருது இல்லை, அந்தகரணத்துல தியானம் வருது, விற்பி தியானம் வேதாந்தத்துல. அப்ப சைத்திரகதான்னு சொல்லலாமான்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், பிரமாயாச்ச ஆத்மகதத்துவம் பிராக் வியாக்கியாத்தம். அந்த பிரதிகர்ம வியவஸ்தையெல்லாம் சொல்லிட்டு வரைச்சேன். பிரமயங்கிறது எப்படி ஆத்மகதமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது எப்படின்னா, பிரமாதா அந்தகரணத்தை உபாதியாக கொண்டவன். அந்தகரணத்துக்கும் அந்த ஆத்மா சைதன்யத்துக்கும் உபாதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னா தாதாத்மிய சம்பந்தம். அந்தகரணம் அந்த ஆத்மாவில தாதாத்மியமாக அத்தியஸ்தமா இருக்கு. அப்ப அந்தகரணத்துல வரக்கூடிய அத்தனையும் அர்த்த விருத்தியோ வித்தியோ ஞானம் சுகம் கிருதம் எல்லாமே அது எல்லாமே அந்த ஆளுக்கு வந்துடும். யாருக்கு? சைத்தன்யத்துக்கு வந்துடும், அந்த ஆத்மாவுக்கு அத்தியாசத்தினால வந்துடும். அதனால சைத்திரகத பிரமான்னு சொல்றதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. விற்பி அந்தகரண விற்பி ரூபமான பிரமாஜானமும் சைத்திரனுக்கு வந்தது சொல்றதுல நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. விற்பி அந்தகரணத்திலே வரட்டும் பரவாயில்ல, ஆனா அந்த அந்தகரணம் எந்த ஆத்மாவில அத்தியாசப்பட்டிருக்கோ அந்த ஆத்மாவில இது வந்ததுன்னு சொல்லலாம். பிரமாயாச்ச ஆத்மகதத்துவம் பிராக் வியாக்கியாச்சு பல இடத்துல சொல்லியாச்சு. அங்க சொல்லியிருக்கார்
கர்த்திருவாத்தியாசோபத்தி இருக்கு, அங்கே சொல்லியிருக்கார். எப்படி அதுல அத்தியாசம் வருது, இதுல இத்தனை பிரகரணங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். சாத்தியே பிரமாக பதம் உபரஞ்சகமேவா. இந்த சாத்தியத்துல சைத்திரகத பிரமா பிராகபாவன்னு போடணுமா, சைத்திரகத பிராகபாவன்னு சொன்னா கூட போரும் போல இருக்கு. போரும் பரவாயில்ல. இந்த பிரமாபதம் உபரஞ்சகம். உபரஞ்சகம்னா இந்த விசேஷனம் போடுறது இருக்கு. விசேஷனம் ரெண்டுக்குன்னு இருக்கு. சில விசேஷணங்கள் வியாவர்த்தகம், இன்னொன்னுல இருந்து அந்த விசேஷத்தை பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக விசேஷனம் சொல்றது. சில விசேஷனம் பிரிச்சு காமிக்கிறதுக்காக இல்லை, அது அப்படி இருக்குன்னு சுபாவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த விசேஷனம் உபரஞ்சக விசேஷனம்னு சொல்றது. வியாவர்த்தகமா இருந்தால் அதை இன்னொருத்துல இருந்து பிரிக்கக்கூடிய விசேஷனம். அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு அதோட சுபாவத்தை காண்பிக்கிறதுக்காக சொல்றத உபரஞ்சக விசேஷனம்னு சொல்றது. இவா தார்க்கிகாலாம் பிரமேயவன்யமான் அப்படின்னு திடீர்னு சொல்லுவா. எல்லாத்துலயும் ஒரு பிரமேயம்னு ஒரு விசேஷனம் சேர்த்து, பிரமேயம் சேர்த்து பிரயோஜனமே இல்லை. எல்லாம் தான் பிரமேயம். பிரமேயம்னா பிரமேயம் ஆகாத ஒரு வன்னின்னு ஒண்ணு உண்டாருன இல்லையா, அந்த விசேஷனம் இருக்கு, அவ்வளவுதான். இது அத விசேஷத்தை பிரிச்சு காண்பிக்கக்கூடியது இல்லை. அதனால அதை உபரஞ்சக விசேஷனம்னு சொல்றாங்க. இப்ப பிரமா பிராகபாவம் இடத்துல எதுக்கு பிரமாணம் சொல்லணும்னு சொன்னா, ஆமா அது பிரமா பிராகபாவம் தான். என்ன பிரமா பிராகபாவத்தை எடுத்துக்கோங்க, வேற இன்னொன்னு வியாவிருத்தி பண்ணணுங்கிறது இல்லை. சைத்திரண்டத்துல இருக்கக்கூடிய எந்த பிராகபாவம் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு கவலையே இல்லை. ஆனா பிரமா பிராகபாவத்தை எடுத்துட்டு இருக்கேன். உபரஞ்சகம் ஏவ எதித்து இந்த பிரமாங்கிற விசேஷனுக்கு இன்னொரு தலகிருத்தின்னு சொல்ற. பிராகபாவங்கிற இடத்துல நீங்க பிராக்குங்கிற விசேஷனம் போடாம வெறும் அபாவான்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ பிரமாணம் சொல்லணும். எதித்து அபாவே பிராகிதி விசேஷனம் நாஸ்தி ததா பாவரூப அஜானஸ்யாபி ஸ்வபாவாபாவத்வேன தததிரிக்த அநாதி நிவர்த்தகத்வே பாதவாரணாய பிரமாபதம் சேர்த்துக்கணும். அந்த பிரமாபதம்ங்கிறத இதை சேர்த்துக்கணும். இப்ப பிரமாபதம்ங்கிறத போடாமல் பிராக்குங்கிற பதத்தையும் இல்லாம வெறும் அபாவம்னு சொல்லிட்டேன்னா என்ன சொன்னதா ஆகும்? சைத்திரனுக்கு அந்த பிரமாத்மக ஞானமானது அபாவத்தை காட்டிலும் வேறான ஒன்ன நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தமாகும். சைத்திரண்டத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை காட்டிலும் வேறான ஒன்றை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அந்த ஒன்று என்னன்னா அதுதான் அஜ்ஞானம்னு சொல்லணும். ஆனா இப்ப சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அஜ்ஞானத்தை கூட அபாவம்னு சொல்லலாம். அது எப்படி அஜ்ஞானம் பாவரூபம் சொல்லிட்டு அபாவம் சொல்லலாம்? அஜ்ஞான அபாவத்தினுடைய அபாவம் அஜ்ஞானம் தானே. மூணாவது அபாவம் இருக்கு, ரெண்டாவது அபாவம் கட்டாபாவம் கட்டாபாவாபாவம் அப்படின்னு சொன்னா அது கட்டமா போயிடும் இல்லையா? அதனால அஜ்ஞான அபாவத்தினுடைய அபாவம் அஜ்ஞானம் ஆச்சுன்னா அந்த அஜ்ஞானமும் ஒரு அபாவம் ஆயிடும் இல்லையா? அப்ப அஜ்ஞானத்தை எப்படி அபாவாதிரிக்தம்னு போடுறது? அதனாலதான் என்ன சொல்லணும், பிரமா அபாவன்னு போட்டு. இப்ப பிரமான்னு போட்டுட்டேன்னா பரவாயில்ல. ஏன்னா பிரமா அபாவம் அபாவாபாவங்கிறது பிரமையாகமே தவிர அஜ்ஞானமாக ஆகாது. அதனால பிராகபாவங்கிற பதத்துல பிராக்குங்கிறத எடுத்துட்டு வெறும் அபாவ அப்படின்னு வச்சிருந்தேன்னா அப்ப பிரமாங்கிறத சேர்த்துதான் ஆகணும். இல்லாட்டா அஜ்ஞானம் கூட அபாவம் ஆயிடும். சரியா? அப்படி பிராக்க வச்சுட்டோம்னா அப்ப பிரமாணம் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த மாதிரி இந்த பிரமாண சப்தத்துக்கு தலகிருத்திற்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல ஒரு உபாதி சங்கை. சைத்திர அசமவேதத்துவம் சைத்திரான்ய சமவேதத்துவம் நோபாதி. திருஷ்டாந்தன் மைத்திர இடத்துல இருக்கக்கூடிய பிரமான்னு சொல்றேன். நான் வித்தியாசம் காமிக்கிறேன் பட்சத்துக்கும் இதுக்கும். அதான உபாதி. திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்லைன்னு சொன்னா சட்டுன்னு உபாதின்னு கண்டுபிடிக்கலாம். திருஷ்டாந்தத்துல சைத்திர சமவேதத்துவம் இல்லையே, மைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமைய திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறேன், சைத்திரனிடத்துல இருக்கிற பிரமைய பட்சமாக வச்சிருக்கேன். திருஷ்டாந்தத்துல சைத்திர சமவேதத்துவம் இல்லை, அதாவது சைத்திரான்ய சமவேதத்துவம் இருக்கு, பட்சத்துல அது இல்லை. ஆக இது ஒரு வித்தியாசமாக காண்பிக்கலாம். சரியா? சைத்திர அசமவேதத்துவம் அப்படியாவது சொல்லுங்கோ, சைத்திரான்ய சமவேதத்துவமாகவாவது சொல்லுங்கோ. இது பட்சத்துல இல்லை, திருஷ்டாந்தத்துல இருக்கு, இதை உபாதியாக சொல்லலாமேன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், இல்லை. சைத்திர சுகாதோ பிராகபாவ நிவர்த்தகத்தையா விபச்சாரேன சாத்திய அவ்யாபகத்வா. இங்க சைத்திர சுகாதோங்கிறதுக்கு அப்புறம் ஒரு பதம் விட்டு போயிருக்கு. பிராகபாவ நிவர்த்தகத்தையா.
சாத்திய அவ்யாபகத்துவா அப்படின்னு பாடம் இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க இதை உபாதின்னு சொல்லணும்னா அது சாத்தியத்துக்கு வியாபகமாக இருக்கணும், சாதனத்துக்கு அவ்யாபகமாக இருக்கணும். அப்பதான் அது வந்து உபாதின்னு சொல்லலாம். அந்த அப்படி இருந்தா தான் அந்த உபாதியானது அந்த சாத்தியத்துக்கும் சாதனத்துக்கும் இருக்கக்கூடிய வியாப்தியை கலக்கும். ஏன்னா சாத்தியம் சாதனம் இது ரெண்டுக்கும் வியாப்திய வியாபக பாவம். சாத்தியம் வியாபகமாகவும் ஹேதுவானது வியாபியமாகவும் இருக்கணும். இப்ப சாத்தியத்துக்கே ஒண்ணு வியாபகமாக இருந்தால் அது நிச்சயமா ஹேதுக்கு வியாபகமா தான் இருந்தாகணும் நிஜமா. அப்படி இல்லாம போச்சுன்னு சொன்னா இங்கேயே வியாபிய வியாபக பாவம் தகராறுன்னா இல்லையா, தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஆக உபாதி இதுதான் பண்றது. உபாதி அங்க இருக்குன்னு சொன்னா நீங்க சொன்னா சாத்தியம் ஹேது ரெண்டுக்கும் வியாப்தி இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதனால இங்க விசாரம் சாத்தியத்துக்கு வியாபகமா இருக்கும். நீங்க சொல்ல சாதனத்துக்கு அவ்யாபகமாகவும் சாத்தியத்துக்கு வியாபகமா இருக்கும். இங்க என்ன ஆகுதுன்னா சாத்தியத்துக்கு வியாபகமா இருக்க முடியாதுன்னா எப்படின்னா, சைத்திரனிடத்துல சுகம் இருக்கே, அந்த சுகம் தன்னுடைய பிராகபாவத்தை நிவர்த்தி பண்றது இல்லையா. சைத்திரனுக்கு ஒரு சுகம் வந்ததுன்னா அப்புறம் அந்த சுக பிராகபாவம் போயிடும். அப்ப என்னாச்சு, அது சைத்திரகத அபாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு இல்லையா. இப்ப இங்க பார்த்தேன்னா இதுல சைத்திர பிராகபாவ நிவர்த்தகமான அந்த சுகம் இருக்கு, அந்த சுகத்துல நம்ம ஹேது கிடையாது, சாத்தியமும் இல்லை. சுகத்துல சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது தெரியுமா, சுகம் வந்து சாட்சி வேத்தியமானதுனால அதுக்கு அஜ்ஞானம் கிடையாது, அதனால சாத்தியம் இல்லை. ஆனா உங்க உபாதி அங்க உபாதி இல்ல சாத்தியம் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது இந்த சாத்தியம் இருக்கு, அஜ்ஞானம்னு இப்ப பேசக்கூடாது, அஜ்ஞானம் இன்னும் சித்திக்கலையோ. நான் சொன்ன சாத்தியம் இருக்கு. அதாவது சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமாப்ராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது சொன்னா இந்த சாத்தியம் அங்க இருக்கு. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. சுகப்பிராகபாவங்கிறது இருக்கு, இது சைத்திரனுடைய பிரமாப்ராகபாவத்தை காட்டிலும் வேறானது இல்லையா, அனாதியாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட சுகப்பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த சுகத்துல சைத்திரனிடத்துல வந்த சுகத்துல இந்த சாத்தியம் இருக்கு. ஆனா சைத்திர அசமவேதத்துவம் இல்லையே, சைத்திரான்ய சமவேதத்துவம் இல்லையே, உபாதி இல்லையே. அதனால இந்த உபாதியானது சாத்தியத்துக்கு வியாபகமே ஆகல. அப்ப இதை எப்படி நீங்க உபாதியாக சொல்ல முடியும்? சாத்தியத்துக்கு வியாபகமா இருந்தா தான் சொல்லலாம். விசாரேன சாத்திய அவ்யாபகத்வா நச்ச சைத்திர பிரமா சைத்திரகதஸ்ய அபாவாதிரிக்தஸ்ய அநாதேர் நிவர்த்திகா ந பிரமாத்வா மைத்திர பிரமாவது இது சத்பிரதிபக்ஷா. இது மேலேயும் ஒரு சத்பிரதிபக்ஷம் கொண்டு வந்த, நீ என்ன சொல்றியோ அப்படி இல்லை அப்படின்னு நான் சாதிக்கிறேன் அப்படின்னு. சைத்திர பிரமையானது சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை காட்டிலும் வேறான அனாதிக்கு நிவர்த்தகம் ஆகாது. அதாவது பாவரூப அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தகம் ஆகாது. ஏன்? பிரமாத்வா மைத்திர பிரமாவது. மைத்திரனுடைய பிரமைய சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுமா? என்ன பண்ணாது இல்லையா. அதனால அதை திருஷ்டாந்தமா கொடுத்து அதே மாதிரி சைத்திரனுடைய பிரமா கூட அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இது சத்பிரதிபக்ஷமா சொல்லலாம். என்ன சொல்ற, நீங்க சொல்ற பிரதியோகியே அப்பிரசித்தியா போயிடுத்து. பிரதியோகி பிரசித்தி அப்பிரசித்தியாம் வியாகதே. சத்பிரதிபக்ஷ சொன்னா ஒழுங்கா சொல்லணும். இதுல இருந்து தனக்கே வியாகாசம் ஒருபடியா சொல்லிட்டார். ஏன்னா சைத்திர பிரமா சைத்திரத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்தகம் இல்லை அப்படின்னு சொன்னா, அபாவத்தை காட்டிலும் வேறான ஒண்ணு என்ன, அதனுடைய நிவர்த்தகத்துவத்தை சொல்லுங்க, அப்புறம் நிவர்த்தகம் இல்லைன்னு சொல்லுங்க. பாவரூப அஜ்ஞானத்தை வச்சுட்டுதான் நீங்க நிவர்த்தகத்துவத்தை சொல்லணும், அப்பதான் நிவர்த்தகத்துவம் இல்லைன்னு சொல்லலாம். பிரதியோகியே பிரசித்தி ஆகலைன்னா நிவர்த்தகம் இல்லை, அப்பேற்பட்ட பாவரூப அஜ்ஞானத்தை அது நிவர்த்தி பண்ணாதுன்னு உங்களால பேசவே முடியாது. பாவரூப அஜ்ஞானத்தை அது நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு சொன்னா பாவரூப அஜ்ஞானம் இருக்குன்னு ஆச்சு. அது இல்லாத பட்சத்துல அதை நிவர்த்தி பண்ணாது அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு சைத்திர பிரதியோகி பிரசித்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு இஷ்டம் சித்தமாயிடுச்சு. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கூட அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தகமாகும். அது பிரசித்தி இல்லைன்னு சொன்னா அவங்க சாத்தியமே அப்பிரசித்தமா போயிடுத்து சத்பிரதிபக்ஷத்துல.
சைத்திரகத பிரமாபாவாதிரிக்த அபாவ நிவர்த்தகத்துவந்து ந உபாதி. இதுல ஒரு உபாதி, இன்னொரு விதமான உபாதி சொல்லலாமேன்னா, சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமாபாவ ஆதிரிக்த அபாவத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொன்னான். எங்க தெரியுமா? சைத்திரனிடத்துல இருக்கிற பிரமாபாவத்தை காட்டிலும் வேறான அபாவத்தை நிவர்த்தி பண்றது மைத்திரனுடைய பிரமா. இது அப்படி இல்லை. இது சைத்திரனிடத்துல இருக்கிற பிரமா அதனுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அபாவத்தை நிவர்த்தி பண்ணலையே. அதனால திருஷ்டாந்தத்துக்கும் பட்சத்துக்கும் வித்தியாசம் வந்தது. இது ஒரு உபாதியா சொல்லலாமே என்ன? அது சொன்னார், இதுவும் துர்பலம். சைத்திரகத பிரமாபாவ ஆதிரிக்தஸ்ய ஸ்வஜன்ய விவகார பிராகபாவத்தை நிவர்த்தகதையா பக்ஷே சாதன வியாபகத்வா. இல்லை, இது உபாதியாகாது. ஏன்னா சாதனத்துக்கு வியாபகமா போச்சுன்னா பட்சத்திலையும் வந்து கொடுத்துருந்தார். பட்சத்திலையும் வந்து கொடுத்தோம்னா சாதனத்துக்கு வியாபகம். பட்சத்துல எப்படி வந்ததுன்னா, சைத்திரனுக்கு ஒரு பிரமா வந்ததுன்னா அதனால அந்த பிரமாவுடைய பிராகபாவம் மாத்திரம்தான் நிவர்த்தி ஆகிறதுன்னு இல்லை. அந்த பிரம வந்து அதுக்கப்புறம் ஒரு விவகாரம் ஏற்படுறதோ இல்லையோ, அயங்கட்டான்னு பேசுறான். அந்த விவகாரம் ஏற்பட்டதுன்னா அந்த விவகாரத்தினுடைய பிராகபாவத்துக்கும் நிவர்த்தி ஆகிறது இல்லையா? அப்ப அந்த விவகார பிராகபாவங்கிறது பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதி அபாவம் தானே. அதனால சைத்திரனிடத்துல இருக்கக்கூடிய பிரமா பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அபாவத்துக்கு நிவர்த்தகமாக அதுவே இருக்கு, சைத்திர பிரமாவே இருக்கு. அதனால திருஷ்டாந்தத்துல இருக்கிற மாதிரி தாஷ்டாந்திகத்திலையும் அப்படி ஒரு அபாவ நிவர்த்தகத்துவம் இருக்கிறதுனால இது சாதன வியாபகமாக போச்சு. இதை உபாதியாக சொல்ல முடியாது. அப்புறம் அனுகூல தர்க்கம் இல்லையேன்னு கேட்டா அதுக்கெல்லாம் சொன்னார், விபக்ஷ பாதக சத்துவாச்ச ந ஆபாச சாமியம். அதாவது அனுகூல தர்க்கம் இல்லைன்னா சொன்ன அனுமானம் ஹேது ஆபாசகான்னு சொல்றது. ஹேத்வாபாதம் தான். என்ன ஹேத்வாபாதம் சொல்ல தெரியாட்டாலும் விசாரம் சொல்லலாம். வியாப்தி இல்லைன்னு இங்க நமக்கு விபக்ஷ பாதகமான தர்க்கங்கள் நிறைய வச்சிருக்கோம். ஏற்கனவே பிரதிகூல தர்க்கம் நிராகரணம், அனுகூல தர்க்க நிரூபணம் எல்லாம் பண்ணியாச்சு. அதனால ஆபாச சாமியம் இல்லை. அதையேவ த்விதீயானுமானமாகும். நம்ம அப்படி சமயத்து, அதாவது பிரமாவ பட்சமா சொல்லி ஒரு அனுமானம் பண்ணினார், பிரமத்த பட்சமா சொல்லி இன்னொரு அனுமானம் பண்ணார் இல்லையா? அங்கேயும் இதே மாதிரி பிரமத்துக்கு காரணமாக அபாத்தியாத்திரிக்கம், அதாவது பாத்தியமாக ஒரு உபாதானம் சித்திக்கும். அது பாவரூபாஜானமாகும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சத்பிரதிபக்ஷம் பண்ணினார் ரெண்டாவது அனுமானத்துக்கு. நச்ச விகீதோ விப்ரமஹ ஏதஜ்ஞான ஜனக பாத்தியாதிரிக்த உபாதானகா விப்ரமத்வாத் சம்மதவது இது சத்பிரதிபக்ஷ இது வாக்கியம். சத்பிரதிபக்ஷத்துல ஒண்ணும் இது விஷயம் இல்லை. இவர் அபாத்தியாதிரிக்தன்னு போட்டாரோ இல்லையோ, அப்படின்னா பாத்தியமாக அது சித்திக்கணும்னு இவர் பாத்திய அதிரிக்தன்னுட்ட, அதாவது அபாத்தியமா இருக்கட்டும்னு. நீ சொல்றதுக்கு நான் விபரீதமா சொல்றேன் சொல்லிட்டா சத்பிரதிபக்ஷம். பாத்தியாதிரிக்த உபாதானகா விப்ரமத்வா சம்மதவது இது சத்பிரதிபக்ஷா இது வாக்கியம் சொன்னார். சொல்றோம் யாரு? மாத்வன். மாத்வன் இப்படி பேச முடியாதுன்ட்ட. பாத்தியஸ்ய துவன்மதே அஜனகத்வா சாத்திய அப்பிரசித்தே. இது விசேஷம் என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? இந்த விப்ரமமானது ஏத ஜனக அபாத்தியாதிரிக்த. நீ என்ன சொல்ற? ஏத ஜனக, இதுக்கு காரணமாகவும் பாத்தியாதிரிக்தமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போ நீ சொல்ல முடியாது, இப்ப பேச முடியாது. ஏன் தெரியுமா? எது பாத்தியமோ அது ஜனக்கம் இல்லை. உனக்கு பாத்தியம் என்ன? சுக்தி ரூபியாகினா அசத்து. நேடம் ரஜதம்னு சொன்னா அதுக்கு பாத்தியத்துக்கு விஷயமா இருக்கிறது அசத்துன்னு அவன் சொல்றான். அசத்து ஜனக்கமாகாது. அப்ப நீ விசேஷனம் போட்டியே ஏத ஜனக பாத்தியாதிரிக்த, கண்ணை முடிந்து போட்டது தானே இது. அங்க என்ன சொல்றாங்கிறது கவனிக்காமல் நீ அப்படி சொன்னியா, நான் ஒரு நஞ்ச போட்டு உடனே சத்பிரதிபக்ஷம் பண்றேன்னு சொன்ன விஷயம் இது. ஆக இதுக்கு காரணமாகவும் பாத்தியமாகவும் இருக்கக்கூடிய ஒன்ன காட்டிலும் அதிருப்தமானு சொன்னா இப்படி சாத்தியம் பிரசித்தமாகாது. இன்னொன்னு, எனக்கு சௌரியம் பிரம்ம அவித்யா உபயோபாதானகத்வேன அவிரோதாச்ச. எனக்கு விரோதம் வேற இல்லை நீ சொல்லக்கூடிய சத்பிரதிபக்ஷம். எப்படி தெரியுமா? நான் பிரம்மத்தை விவர்த்தோபாதானமும் அஜானத்தை பரிணாம உபாதானமாகவும் சொல்றேன். அப்ப அந்த பிரமத்துக்கு ஏத ஜனகமாகவும் பாத்தியாதிரிக்தமாகவும், பாத்தியங்கிறது அஜானத்தை வச்சுட்டேன், தத அதிரிக்தமாக பிரம்மத்தை வாங்கி விடுவேன். ரெண்டு உபாதானம் இருக்கு, சரிதான். நீ சொன்னதும் ஒத்துக்கிறேன், நான் சொன்னதும் ஒத்துக்கிறேன். ஆக இது விரோதம் இல்லாத போச்சு. இதுவரை சித்சுகாச்சாரியருடைய அனுமானம். நவ்யாஸ்து விமதா பிரமா பிரமாபாவாதிரிக்த
பிரமாயுக்தஸ்ய அநாதேரம் நிவர்த்திகா காரியத்வாத் கடவத்து. இவா பல அனுமானங்கள் பண்ணா. இது நவீன அனுமானங்கள். இவர் இது மகாவித்யா அனுமானம் இல்லை, நேரடியான அனுமானம். ஒரு பிரமாவை வாங்கிக்க வேண்டியது. அந்த பிரமாவானது பிரமா அபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்தகம் சொல்லும். எப்படி காரியத்வா இதே ஹேது கடவத்துன்னு சொன்னது. கடம் பிரமாப்ராகபாவத்தை காட்டிலும் வேறான கடப்பிராகபாவத்துக்கு நிவர்த்தகமாக இருக்கு. இதுவும் பிரமாப்ராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்தகம்னு சொன்னா அது அஜ்ஞானமாகத்தான் இருக்கணும். அஜ்ஞான நிவர்த்தகத்துவத்தை வச்சுன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி பிரமானுத்தர பிரமா ஸ்வாபாவ ஆதிரிக்த ஸ்வவிரோதி நிவர்த்திகா பிரமாத்வா பிரமோத்தர பிரமாவது. ஒரு பிரமம் அதுக்கப்புறம் ஒரு பிரமா வந்ததுன்னா அந்த பிரமையானது அந்த பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. பிரமோத்தர இல்ல, பிரமோத்தரன்னு திருத்திக்கணும். பிரமத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரமா வந்தா பிரமா அதனால நிவர்த்தி ஆயிடுறது இல்லையா? அப்போ இதை திருஷ்டாந்தமா நான் வச்சுக்கிறேன். இத போல பட்சம் என்ன? பிரம அனுத்தர பிரமா. எங்க பிரமம் வராத ஒரு பிரமம் வந்திருக்கோ அதை நான் பட்சமாக வச்சுக்கிறேன். பிரம அனுத்தர பிரமா ஸ்வாபாவ ஆதிரிக்த ஸ்வவிரோதி நிவர்த்திகா. பிரமத்தினுடைய அபாவம் பிராகபாவத்தை காட்டிலும் வேறான தனக்கு விரோதியா இருந்த ஒன்னை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குது நான் சாதிக்கிறேன். திருஷ்டாந்தம் பிரமத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரமா அது தன்னுடைய அபாவத்தை காட்டிலும் வேறான தனக்கு விரோதியா இருந்த ஒரு பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அதனால தன்னுடைய அபாவத்தை காட்டிலும் வேறான தனக்கு விரோதியா இருக்கக்கூடிய ஒன்னை நிவர்த்தி பண்றது நான் சாதிச்சேன்னா அது அஜ்ஞானமா தான் இருக்கணும். தனக்கு விரோதி அஜ்ஞானம் விஷய விரோதியா இருக்கு இல்லையா? அது பிரமாத்வா பிரமோத்தர பிரமாவத்து. இதே மாதிரி ஞானத்துவம் ஸ்வவிஷய ஆவரண நிவர்த்தக நிஷ்டம் அப்பிரகாசித அர்த்த பிரகாச விற்பித்வாத் ஆலோகத்துவத்து. திருஷ்டாந்தம் தமசுல வரக்கூடிய ஆலோகத்தை பிரகாசத்தை வச்சுங்கோ. அதுல ஆலோகத்துவம் இருக்கு. ஆலோகத்துல ஆலோகத்துவம் இருக்கு. இந்த ஆலோகத்துவம் எப்படி இருக்கு? தன்னால பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்துவை ஆவரணம் பண்ணிட்டு இருந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒண்ணுல இருக்கு. அதாவது வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி இருட்டானது மறைச்சு வச்சுட்டு இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணது இந்த ஆலோகம். அதாவது தனக்கு விஷயத்தை மறைச்சு வச்சுட்டு இருந்த இருட்டை நிவர்த்தி பண்ணக்கூடியதான ஒரு பதார்த்தத்துல ஆலோகத்துவம் இருக்கு. அப்பிரகாசித அர்த்த பிரகாசகமாகவும் அது இருக்கு. இதே மாதிரி ஞானமும் அப்பிரகாசித அர்த்த பிரகாசமா இருக்கிறதுனால இதுவும் என்ன பண்ணா தன்னுடைய விஷயத்துக்கு ஆவரணமா இருந்த ஒன்ன நிவர்த்தி பண்ணக்கூடியதுல இருக்கணும் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன். அப்படின்னா இது இருக்கணும்னா அந்த வரம் கேட்கிற மாதிரி அந்த பஞ்ச அந்த தங்க கிண்ணத்துல வச்சு நீ சாப்பிடணும் சேர்த்தா எல்லாம் ஏகப்பட்டது வந்துருமோ இல்லையோ? அது போல கதை எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆவரணம் சித்திச்சாதான் தன்னுடைய விஷயத்தை ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தியானத்துல தியானத்துவம் இருக்குன்னு சித்திக்கும் இல்லையா? அதனால தியானம் வரும்போது அதனால நிவர்த்தியாகக்கூடிய ஒரு ஆவரணம் இருக்குன்னு சித்திக்கணும். ஏன்னா அப்படி இருந்தாதான் இந்த தியானம் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாகும், தியானத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அதுல இருக்கக்கூடிய தர்மமாக ஆக முடியும். அப்படிங்கிறதுனால இந்த அனுமானமும் ஆவரண ரூபமாக அஜ்ஞானத்தை சாதிக்கக்கூடியதாக ஆகிறது. தியானத்துவம் ஸ்வவிஷய ஆவரண நிவர்த்தக நிஷ்டம் அப்பிரகாசிதார்த்த பிரகாச விற்பித்வா ஆலோகத்துவத்து. அனித்ய ஞானம் அபாவத்வ அனதிகரண ஸ்வவிரோதி சமானாதிகரணம் பிரயத்னான்யத்வே சதி சவிஷயத்வே சதி அனித்யத்வா அனித்ய இச்சாவத்து. பாருங்க, சாதாரண ஒரு இச்சை வருதுன்னு வச்சுக்கோங்க. அனித்ய இச்சான்னு சும்மா சொல்லியிருக்கார். இச்சையானது இச்சை எங்க வருமோ அதுக்கு அதனுடைய விரோதியாக துவேஷமும் வரலாம். ஒரு விஷயத்துல இச்சை வருதுன்னா இன்னொரு இடத்துல துவேஷம் வரலாம் இல்லையா? அனித்தியமான இச்சையானது எப்படி தனக்கு விரோதியான பாவரூபமான இன்னொரு துவேஷத்தோடு கூடினதாக இருக்கிறதோ அதே மாதிரி அனித்திய ஞானமும் அபாவத்துவ அனதிகரண ஸ்வவிரோதி சமானாதிகரணம். அனித்திய ஞானத்துக்கு ஞானாபாவங்கிறது ஒரு விரோதி, அபாவத்தை காட்டிலும் வேறான இன்னொரு விரோதி சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அஜ்ஞானம் தான் அந்த விரோதி.
திருஷ்டாந்தம் இச்சை. இச்சைக்கு இச்சையுடைய அபாவங்கிறது ஒரு விரோதி, துவேஷங்கிற இன்னொரு விரோதி. ஆக அபாவத்தை காட்டிலும் வேறான இன்னொரு விரோதிக்கு சமானாதிகரணமாக இருக்குன்னு சொன்னா அந்த விரோதி பாவரூப அஜானம் அஜானமாக இருந்தார். இதெல்லாம் குறுக்கு வழிய சொல்ற. சாகி தாதிருக்கு துவேஷ சமானாதிகரணா திருஷ்டாந்தத்துல சமன்வயம் பண்றதுக்காக. ஆக இப்படி எல்லாம் நவீன அனுமான பிரயோகங்கள்லாம் பண்ணியிருக்கா. நச்சேதேஷு அப்பிரயோஜகத்துவ சங்கா. இவ்வளவு சொல்றீங்களே இதெல்லாம் ஏதாவது அனுகூல தர்க்கம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டா எல்லாம் நிறைய சொல்லியாச்சுங்கிற விபக்ஷ பாதக தர்க்கத்தை உக்தத்வா அதெல்லாம் இங்க சேர்த்து வச்சு ஏதாவது நீங்க புதுசா கேள்வி கேட்டீங்கன்னா உடனே பழைய இதுல இருந்து எடுத்து விட வேண்டியதுதான். அங்க சொன்ன அனுகூல தர்க்கத்திலையும் எடுத்துக்க வேண்டியது. ஏவம் அந்நதபி ஊஹனீயம். இவ்வளவுதான் சொல்லணும்னு இல்லை, இதுக்கு மேல நீங்க இந்த கிரந்தத்தை விசாரப்படுத்தலாம். மேற்கொண்டு இன்னும் சில அனுமானங்கள்லாம் போட்டு இதுக்கு மேல அவன் ஏதாவது தோஷம் சொன்னான்னா அதுக்கு தகுந்தாப்புல இன்னும் பண்ணலாம். ஊஹனீயம். ஞான விரோதித்வம் அநாதிபாவத்வ சமானாதிகரணம் சகல ஜான விரோதி விற்த்தித்வா திருஷ்யத்வது. அந்த ஊஹனீயம்ங்கிறத காண்பிக்கிறார். ஞானத்துக்கு விரோதியா இது இருக்கோ அதுல ஞான விரோதித்வங்கிற ஒரு தன்மை இருக்கும் இல்லையா. இந்த தன்மையானது ஞான விரோதித்துவமானது அநாதிபாவத்துவ சமானாதிகரணம். அங்கு எங்க அந்த ஞான விரோதித்துவம் இருக்கோ அங்க அநாதி பாவத்துவமும் இருக்கு. இருந்தா என்ன ஆகும்? அது அநாதி பாவரூப அஜானமாக ஆயிடும் இல்லையா. அதான் சொல்ற அபாவ அநாதிபாவத்துவ சமானாதிகரணம். ஏன் சகல ஞான விரோதி விற்த்தித்வா. ஞான விரோதி எல்லாத்துலயுமே ஞான விரோதித்துவம் இருக்கும் இல்லையா. அதனால அதுல போய் நான் அநாதிபாவத்துவ சமானாதிகரணத்தை சேர்த்தேன்னா அது அநாதிபாவ ரூப அஜானமாக நிற்கும். திருஷ்யத்துவது திருஷ்யத்துவமும் இதே மாதிரிதான். அதுலயும் இந்த சாத்தியம் இருக்கு. நமக்கு திருஷ்யத்துவங்கிறது அநாதி பாவத்துவ சமானாதிகரணம். இது அநாதி பாவத்திலையும் திருஷ்யத்துவம் இருக்கு, அபாவத்திலையும் திருஷ்யத்துவம் இருக்கு, அநாதி பாவத்திலையும் திருஷ்யத்துவம் இருக்கு. பிரம்மத்துல கூட திருஷ்யத்துவம் இருக்குன்னு அவா சொல்றான், நமக்கு இல்ல, நம்ம இதுல இல்ல, அவா இதுல இருக்கு. அவான்னு சொன்னா கேட்டுப்பா. அதே மாதிரிதான் இந்த ஞான விரோதித்துவம் அதுக்கு சமானாதிகரணமா இருக்கு. திருஷ்யத்துவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி இதுவும் அது மாதிரி இருக்குன்னு சொன்னா திருஷ்டாந்தம் சித்தமாச்சு. எத்வா அநாத்யபாவ விலட்சணத்துவம், அதாவது அபாவ அஜானத்தை பாவரூபம்னு சொல்றது ஒரு பட்சம், அபாவம் இல்லைன்னு சொல்றது இன்னொரு பட்சம். இதுவும் அதுவும் வித்தியாசம் இல்லை. அபாவ விலட்சணம் அது ஞான அபாவம் இல்லை, அவதான் என்ன சொல்றது தாத்பரியம். அது பாவரூபமா இல்லையாங்கிறது நமக்கு இது இல்லை. அதனால என்ன சொல்றது? அநாத்யபாவ விலட்சணத்துவம் ஞான விரோதி விற்பி. ஞானத்துக்கு எது விரோதியோ அதுல அநாத்யபாவ விலட்சணத்துவம் இருக்கு. அநாத்யபாவ விலட்சண மாத்திர விற்பித்வா. ஏன்னா அநாத்யபாவ விலட்சணத்துவம் அநாத்யபாவத்துக்கு விலட்சணமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இருந்தாகணும். இந்த ஹேத்து வச்சுட்டு ஞான விரோதியில அது இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்ப அதுதான் அஜ்ஞானமாகும். ஞானத்துக்கு விரோதியாகவும் அநாத்யபாவத்துக்கு பாகபாவத்தை காட்டிலும் வித்தியாசமாகவும் இருந்ததுன்னா அது என்னது? அதுதான் அஜ்ஞானம். அபிதேயத்துவதி ஏவம் அபாவ விலட்சண அஜ்ஞானே அனுமானானி ஊகனீயானி. இப்படியாக அபாவத்தை காட்டிலும் வித்தியாசமாக கூடிய பாவரூப அஜ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை சாதிக்கக்கூடிய அனுமானங்களை ஸ்வயமே ஊகிச்சுக்க வேண்டியது.